26 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அதுல ரைட் பொசிஷன் எடுத்திருக்கிற பார்ட்டிஸா திமுக அணியையும் விஜயையும் ஆமா ஆமா. ஆனா திரு விஜயே பிஜேபியோடைய பி டீம்னு விமர்சனம் செய்யறாங்களே, அவங்களால வாயில வந்ததை எது வேணாலும் பேசலாம். பட் ஹி டிக்ளேர்ட். அவர்கிட்ட அந்த கன்விக்ஷன் பாக்குறீங்க? ஆமா, பெரியார் திடலுக்கு போனார அதுலேருந்தே பல பேர் அவருக்கு விரோதி ஆயிட்டாங்களே விஜய்க்கு. பெரியாரிஸ்ட் வாக்குகளை பிரிக்கக்கூடிய தந்திரம்னு பாக்குறாங்களே. இல்லை, அது தந்திரம்னு பார்க்குறாங்களோ சுதந்திரம்னு பார்க்குறாங்களோ, பெரியார் திடல் போனதுனாலே அவருக்கு பல பேர் எதிரி ஆகிட்டாங்க. எனக்கு தெரியும். எல்லாம் லீடிங் லைட்ஸு. ஒரு பர்செப்ஷன் என்னன்னா, இல்லை ஒரு நேரேட்டிவ் என்னன்னா, அவர் வந்து திமுக வாக்குகளை சிறுபான்மை வாக்குகளை பிரிக்கிறாரு. ஸோ அதனது பயனாளி வந்து அந்த சித்தாந்தத்துக்கு எதிரான பாஜக. இல்லை அப்படியல்ல. அதாவது பிறப்பின் காரணமாக ஒருவருக்கு வாய்ப்பு கிடைக்காமல் போகக்கூடாது. இன்னும் வந்து தெளிவாக உதாரணத்தை சொன்னால், இப்போ ஏகலைவன் வில்வித்தை கற்றுக்கொண்டான் அர்ஜுனனுக்கு போட்டியாக. ஆனால் அவனுக்கு ஆசிரியர் இல்லை, துரோணரை சிலையாகத்தான் வைத்துக்கொண்டு அவன் கற்றுக்கொண்டான். துரோணர் அங்கே அர்ஜுனனை அழைத்து கொண்டு போகிற பொழுது மரத்தில் உள்ள இலைகளிலெல்லாம் துளைகள் இருக்கின்றன. அவருக்கு ஆச்சரியம், யார் இந்த வில்வித்தை செய்தவன் கேட்டால் ஏகலைவன். அவரிடத்தில் என்ன கேட்கிறார் துரோணர்? ஏன் சிலை வச்சு தானே நீ செய்த, எனக்கு குரு காணிக்கை கொடு. அவனு கட்ட. அது சமூக நீதியா? இன்னொரு காட்சி உங்களுக்கு சொல்கிறேன். கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் வில்வித்தையில் போர். அர்ஜுனன் பக்கம் உள்ளவர் சொல்கிறார்கள், கர்ணன் வந்து சத்திரியன் அல்ல, தேரோட்டி மகன். ஆகையினாலே அர்ஜுனனுக்கு சமமாக அவன் போரிடக்கூடாது, அவனுக்கு தகுதி இல்லை. துரியோதனன் என்ன செய்கிறான்? உடனே அவன் அங்க தேசத்தை அரசனாக்குகிறான் கர்ணனை. இப்பொழுது அவன் அரசன், சத்திரியன், போரிடுங்கள். அதே மாதிரி தான் பேக்வர்ட் கிளாஸில் கீழே இருக்கிறவனை நீங்கள் மேலே கொண்டாடணும். அதுதான் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன். அன்னைக்கே மகாபாரதத்துல பாக்குறீங்க துரியோதன் செஞ்சிருக்கிறார். அதாவது சம வாய்ப்பும் இருக்க வேண்டும், அந்த வாய்ப்பில் போரிடுவதற்குரிய தகுதிகளையும் அரசு உருவாக்க வேண்டும். வாய்ப்புகளும் எல்லாருக்கும் கிடைக்கணும், அந்த வாய்ப்புகளில் போட்டியிடக்கூடிய திறமைகளையும் கொடுக்கணும். ஏன் இதை சொல்கிறேன்னா, விஜய் வந்து முஸ்லீம்ங்கிறாரு அவருங்கிறாருன்னா ஒவ்வொருத்தரும் அது வந்து அவரவர் தனித்தனியாக சொல்லலாம். ஆனால் பொது நோக்கம் எதுவாக இருக்கணும்னா, ஒருவனுடைய பிறப்பினாலோ அல்லது வறுமையினாலோ திறமையிருந்தும் வாய்ப்பிழந்து விடக்கூடாது. அதுதான் முக்கியம். நான் அதான் முதல்ல சொன்ன, நாம் ஒரு அப்துல் கலாமை இழந்து விடக்கூடாது அல்லது ஒரு அம்பேத்கரை இழந்து விடக்கூடாது. நமக்கு தெரியவில்லை. நாம் எல்லோருக்கும் வாய்ப்பை கொடுத்து அவர்களை மேலே கொண்டு வருவோமேனால் அவர்கள் பெரிய நிபுணர்களாகவோ அறிஞர்களாகவோ அல்லது பொறியாளர்களாகவோ மருத்துவர்களாகவோ விஞ்ஞானிகளாகவோ வருகிற பொழுது அந்த ஒட்டுமொத்த சமுதாயமும் முன்னேறும். அவங்க அரசியல் நிலைப்பாடு மட்டும்தான் சொல்கிறேன். அவங்க வந்து நாங்கள் பிஜேபி எங்களுக்கு கொள்கை எதிரி, அது அது மட்டுமே கரை சேர்த்துறாதே. பிஜேபி கொள்கை எதிரின்னு சொல்ற 100 கட்சி இருக்கு தமிழ்நாட்டில். கம்யூனிஸ்ட் இருக்கு, விசிகா இருக்கு, எவ்வளவோ கட்சிகள் இருக்கு. ஆமா, அது பத்தாதே. அது பத்துதோ பத்தாதோ, குறைஞ்சபட்ச அரசியல் நிலைப்பாடாவது சரியா சொல்றாரல்ல. அது நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது வந்து கரை சேருமான்னு கேட்கிறேன். விஜயகாந்தால அவர் எட்ட நினைச்ச இலக்க அடைய முடியல. அது அரசியலை எப்படி நடத்துகிறார்கள் என்பதை பொறுத்தது. அதாவது கல்யாணம் தான் பண்ணி வைக்கலாம், வாழ்க்கையை அவங்க தானே நடத்தணும். பட் எப்படி ஒரு 2 போலா வரும்னு கருதுறீங்க? ரெண்டாவது போலா வரணும்னா இது மற்ற விஷயங்கள்லாம் சரியா செய்யணும். இது மக்களிடம் எடுபடாது என்பது எனக்கு தெல்லன விளங்குகிறது. இந்த அதிமுக பிஜேபி எடுபடாததுனால அந்த ஸ்பேஸ் இங்க பாக்குறீங்களா? ஆமா, there will be only 2 corner contest, straight contest. செமி ஃபைனல்லே இப்போ ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் போயிடும். அவங்கள்ட்ட எவ்வளவு பெரிய வல்லமை இருக்கு, ஆட்சி சக்தி இருக்கு தேசிய அளவுல. சும்மா விட்டுருவாங்களா? அப்படி எடுத்துக்கோங்கன்னு சும்மா விட மாட்டாங்க. ஏகப்பட்ட பணத்தை எல்லாம் எடுத்து விடுவாங்க தான், ஒன்றும் நடக்காதான். ஹவு டு யூ ஃபேஸ் தட் மைட்? எவ்வளவு மாநிலங்கள்ல அவங்க ஆகாததெல்லாம் செஞ்சிருக்கிறாங்கன்னு பாக்குறோம். தமிழ்நாட்டுல அமித்ஷா எவ்வளவு வந்து போறாருன்னு பாக்குறோம். அவ்வளவு சுலபமா செமிஃபைனல்ஸ்லயே அவுட் ஆறவங்களா அவங்க? நண்பர் ஒருத்தர் வேடிக்கையா சொன்னாரு,
அமித்ஷா முதல் பயணம் வந்தார், அண்ணாமலையை மாற்றிட்டு பிஜேபியை க்ளோஸ் பண்ணார். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான்னு சொன்னார். 2வது வந்தார், மலர் வளையத்தோடு வந்தார். மலர் வளையமா? அந்த கூட்டணிக்கு அண்ணாமலையை மாத்தினது தப்புன்னு நினைக்கிறீங்களா அந்த கட்சிக்கு? அண்ணாமலை ஓரளவுக்கு பாஜகவருடைய கொள்கையெல்லாம் பற்றி ரொம்ப சொல்ல, நிர்வாகத்தை அவர் கடுமையாக விமர்சனம் பண்ணி பாஜகவை பேலட்டபிளாக பண்ணார். கசப்பு மருந்துக்கு ஒரு தேனை சேர்த்து கொடுத்து பார்த்தார் அண்ணாமலை. அண்ணாமலையை தூக்கிறதுனால இப்போ ப்ராப்ளம் இல்லை டிஎம்கேக்கு, இல்லையா? அதே மாதிரி இப்போ பழனிசாமியை தலைமை போட்டதுனால திமுகவுக்கு நிம்மதி. அவங்களுக்கு ஒன்றும் அப்போ அமித்ஷாவினுடைய ட்ரிப்பு திமுக அணிக்கு மிகப்பெரிய ஆதாயம். அவங்க ஒரு 10,000 கோடி செலவு பண்ணால் கூட இந்த பலன் கிடச்சிருக்காது. அமித்ஷாவினுடைய 2 ட்ரிப்புமே அதுக்கு கொண்டாட வேண்டியது திமுக தான். சாணக்கியரை ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறீங்களோ? அவருக்கு எவ்வளோ பெரிய ட்ராக் ரெக்கார்ட் இருக்குன்னு பார்த்துருக்கீங்க. ஏதோ கணக்கு இல்லாமல் இதெல்லாம் செய்வாரா? யாரு கணக்கு கடைசியில் பார்த்தா தானே தெரியும். நிறைய இடத்துல சரியா வந்திருக்குல்ல அவங்க கணக்கு. தமிழ்நாட்டில் சரியாக வராது. ஆமாம், நிலத்துக்கேற்ற விதை போடணும் இல்லை. மலையில் மரம் செடி கொடி நடலாம், விளை நிலத்தில் நெல் வயலில் பயிர்களை தானே நடணும். இங்கே இது விளையாதுங்கிறீங்களா? ஆமாம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மனநிலை தெரியும், பிஜேபி எவ்வளோ தூரம் போகும்னு தெரியும். ஓபிஎஸ்ஸையும் டிடிவியும் அவங்க அகாமடேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா, கைவிடுவாங்கன்னு எச்சரிக்கிறீங்களா? அது எது பண்ணாலும் வேஸ்ட்டு தான். அவங்க வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்களா, இல்லை அவங்க டேக்கன் ஃபார் கிராண்டட்னு இவங்கள பார்க்குறாங்களா? யார் அவங்களா? ஓபிஎஸ்ஸையும் டிடிவியும் பிஜேபி. அவர் கிளியராக என்ன சொன்னார் அமித்ஷா, இந்த கூட்டணிக்கு பழனிசாமி தான் தலைவர் தமிழ்நாட்டில். இந்த ஓபிஎஸ்சி டிடிவி சேர்த்துக்கலான்னா அது அவங்க கட்சி விவகாரம் அவர் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அதுக்கு விளக்க உரைகள்லாம் பாஜக மாநில தலைவர்லாம் கொடுக்கும்போது இல்லை அவங்கள சேர்த்துப்போம். ஏங்க ஃப்ரம் ஹார்ஸ் மவுத் அது வந்துட்டு சொல்ல வேண்டியவங்க சொல்லிட்டு போயிட்டாரு. உங்க அசஸ்மெண்ட் ஓபிஎஸ் டிடிவி அவங்க கைவிட்டுட்டாங்க அப்படின்னு? எப்போ விட்டுட்டாங்க? நான் டிடிவியை சொல்ல முடியாது, ஓபிஎஸ் கிட்ட நான் சொல்லிட்டேன். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் என்ன நடந்ததுங்கிறத சொல்கிறேன் உங்களுக்கு. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நல்லா போயிட்டு இருந்தது. உச்சநீதிமன்றத்தில் இந்திய அரசு தலையிட்டு அவங்கள ஒரு தீர்ப்பு வழங்க சொல்கிறாங்க. ஆமாம்,